என் மாம்சம் பலவீனமா இருக்கிறது, என் மாம்சம்லாம் சோர்ந்து போயிடுச்சு, என் உள்ள சோர்ந்து போயிடுச்சு, என் உள்ள தொய்ந்து போயிடுச்சு, நான் ஒண்ணுமே செய்ய முடியலையே, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே அறிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு முன்பு நான் தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கிறேன் என்று ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கீங்களா? தாவீது சொன்னது போல வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயிரடைய செய்வார், எழும்ப செய்வார், பிரகாசிக்க செய்வார், தேவ மகிமை உங்க மேல வரும். உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 143:11, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பையோ, இயேசுவின் நாமத்துல உயிரடையுங்க, இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே என்னை உயிர்ப்பையோ சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கும், எழும்பி பிரகாசிக்க செய்வார். மாம்சம் பலவீனமானதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது, உயிரடைய செய்வார். கர்த்தருடைய மகிமையால் உங்களை நிரப்புவார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க தள்ளப்பட்ட கல்லா இருக்கிற நீங்க தான் மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் உங்களை மாற செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.